இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் ஃபைல் மெனு. இந்த ஃபைல் மெனுவில் நியூவை பற்றி பார்த்துட்டோம் முன்னாடியே. இப்போ இதுக்கு அப்புறம் வர்ற ஆப்ஷனில் பார்க்க போகிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு இருக்குது நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட். இது வந்து என்னன்னாக்க இந்த அடோப் கம்பெனிக்காரவங்களே இந்த ஒரு சில இதை வந்து ரெடிமேடாகவே வச்சுருப்பாங்க, ஆயத்த நிலைப்பாங்க, அதுலேயே வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்னாக்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் வந்து நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, டெம்ப்ளேட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான். அதை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்துடுறோமா? இதில் வந்து பார்த்திங்கனாக்க இதில் ஒன்றும் இல்லையும் நிறையா இப்படி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஃபிலிம்னு இருக்குது, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேனர்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தாக்கா இது உள்ளே வந்து பார்த்தீங்களா, இது வந்து எடிட்டபிளாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது இது. இப்போ இதை வந்து டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எழுத்து தானே, அதனால் டெக்ஸ்ட் டூவில் டைப் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த இடத்துல இப்படி கர்சரை வச்சுட்டு பேக் ஸ்பேஸை அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு இப்போ ஏதாவது உங்களுக்கு தேவையான பேரை இப்படி கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதனுடைய பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னு செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு தேவையில்லைனாக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த சைஸு என்ன எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்னாக்க அதை இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் போர்டு டூல், இதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கவே இந்த இடத்துல வந்து தெரியும். இதை வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபைலில் போய் டாக்குமெண்ட்டு செட்டப்பு அதை கொடுத்து இங்கே பாயிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்ச்சில் மாற்றிக்கங்க. இன்ச்சில் மாற்றிட்டு இதில் ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து விட்டு வந்துன்னா அகலம் 96 இன்ச்சு, கிட்டத்தட்ட 8 அடி பக்கம் இருக்கும். ஹைட்டு வந்து 36. இது வந்து ஒரு 4 அடி உயரத்துக்கு இருக்கும். அவ்வளோ பெருசுக்கு இது இருக்கும். சரி, இதை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இப்போ செலெக்ஷன் டூலே வந்துடலாம். இப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி நிறையா இருக்குது. அது உள்ளே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, இப்போ இது வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன். இந்த ஓப்பனுங்கிறது எதுக்குனாக்க எல்லாத்துலேயும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு அதிகமான ஃபைலும் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாக்க இப்போ இந்த ஓப்பன் ஃபைலை ஓப்பனாக கொடுத்துட்டு இது நீங்கள் எந்த ட்ரைவில் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே ஓப்பன் கொடுத்தோம்னாக்க ஓப்பன் ஆகிடும். இது மட்டும் இல்லை, ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா இதில் எல்லாம் உருவாக்கி நம்ம வச்சுருக்கிற ஃபைலை கூட இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஆப்ஷன் மூலியமாக நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த ஒரு இமேஜ் வந்து பாரு ஒன்றா இந்த படத்தை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை வச்சு பண்ணது தான் இது. சரி, இப்போ இதை வந்து நான் இல்லஸ்ட்ரேட்டருங்கிற பேரில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது டெஸ்க்டாப்பில் வந்து பாருங்கள், இல்லஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பேரில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இல்லஸ்ட்ரேட் பிஎஸ்டி ஃபைலாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி கொடுக்குறேன், வந்துடும். இந்த இடத்துல ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாக்க பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்துடும். இதில் வச்சு நம்ம வேலை பார்த்துக்கலாம். இப்போ அதில் என்ன லேயர் இருந்துச்சு அத்தனை லேயரும் இதில் அப்படி இருக்கும். இதில் வந்து இந்த லேயர் இதில் வந்திருக்கும். இதை பார்த்தீங்களா, இந்த லேயரோடு அது அங்கே வரும். அதை வச்சு நம்ம வேலை செஞ்சுக்கலாம். சரி,
இந்த ஓப்பனுங்கிறது இது மட்டும் தான். இது மட்டும் இல்லை, சிடி, பென்ட்ரைவு இதில் இருக்கிறதெல்லாம் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது ஓப்பன் ரீசன்ட் ஃபைல். அதை பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து ரீசன்ட் ஃபைலாக இந்த பேனர்னு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பேனருங்கிறது வந்துருச்சா? அது மாதிரி தாங்க, இது மாதிரி தான். அது ரீசன்ட் ஃபைல் நம்ம என்னென்ன ஃபைல் ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் வந்து இதில் காட்டும். எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது வேண்டியது இல்லை. க்ளோஸு அப்படி இது வந்து என்னன்னாக்கா, இப்போ க்ளோஸ் வேலை செய்கிறத இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணி ஆர்ச்சி போர்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். சரி, அடுத்தது சேவ். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது சேவஸ் அதெல்லாம். இந்த சேவையை காப்பிங்கிறது இது சேவஸ் மாதிரியே தான் இதுவும். சரி, அடுத்தது சேவ் ஃப்ரம் டெம்ப்ளேட், இதை பார்ப்போம். சரி, இப்போ இதில் வந்து இருக்கு, இதை இழுத்து கொண்டாந்து இதில் விட்டுறேன். நீங்கள் ஒரு இது உருவாக்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொண்டாந்து வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து இதை சேவ் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து இது பண்ணி சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னாக்க இது அப்படி வரும். இதில் வந்து ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது என்ன பேர்? இது இவனுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரிப்பேனு. இதை பார்த்தா மலைப்பாம்பு சுருட்டுப்படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் மலைப்பாம்பு. மலைப்பாம்புன்னு பேர் கொடுத்தாச்சு இதுக்கு. ரைட்டு, இப்போ சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதை அழிச்சிட்றேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ போய் நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் கொடுத்தோம்னாக்கா இந்த பாருங்கள் மலைப்பாம்பு அப்படின்னு இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும், இதை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நல்ல ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு அடிக்கடி தேவையாக இருந்துச்சுனாக்கா இது மாதிரி இதை டெம்ப்ளேட்டில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, இப்போ அடுத்தது சேவ் ஃபார் வெப். இதெல்லாம் இது வேண்டியது இல்லை. சரி, இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இது நேரம் ரொம்ப ஆயிரும். இதெல்லாம் சொல்கிறதாத்தாக்கா இதை நான் அடுத்த வீடியோவில் இது பண்ணுறேன், இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.